சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்ணும் போல் இருந்துச்சுங்க. ஆனால் கடையில் வாங்கி சாப்பிட்டா 2 குட்டீஸும் எனக்கும் வேணும்னு கேட்பாங்க. சாப்பிடக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. அதான் அப்பப்போ வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துட்றது. தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி வச்சுப்போம். நான் இன்றைக்கி கோஸ் சீவி எடுத்திருக்கேன். கொத்தமல்லி கொஞ்சம் தாராளமாக எடுத்திருக்கேன். வெங்காயம், பூண்டு, கேரட், பீன்ஸ், குடமிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். சிக்கன் ஒரு 400 கிராம் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு மேரினேட் பண்ணிப்போம். 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/4 கப் சோள மாவு, 1/4 கப் அரிசி மாவு, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 பிஞ்ச் மஞ்சத்தூள், பாதி லெமனோட ஜூஸ் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து மேரினேட் பண்ணி ஒரு அரை மணி நேரம் ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் சூடான அப்புறம் 65 மாதிரி பொரித்து வச்சுக்கலாம். பாஸ்மதி ரைஸை வேக வச்சு வடித்து வச்சுக்கலாம் ஒரு சைடில். இப்போது வாணலில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி முட்டை, உப்பு, மிளகுத்தூள் சேர்த்து பொரியல் மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். நான் 5 முட்டை போட்டிருக்கேன். இப்போது எண்ணெய் ஊற்றி பூண்டு, வெங்காயம் போட்டு வதக்கிட்டு கட் பண்ண வெஜிடபிள்ஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம செஞ்ச முட்டை, ரைஸு, சிக்கன் 65, கட் பண்ண கொத்தமல்லி, கொஞ்சம் கோஸு எல்லாமே சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். உங்களுக்கு காரம் வேணும்னா மிளகுத்தூள் போட்டுக்கலாம். நான் காரம் ரொம்ப போடலை. ஃபைனலாக 2 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ஊற்றி மிக்ஸ் பண்ணால் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. சாஸ் வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஃப்ரைட் ரைஸ் நல்லா இருந்துச்சுன்னு வீட்டில் எல்லோரும் சொன்னாங்க. எப்படி இருக்குன்னு நீங்களும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.